நிறைந்த சபையில் திரௌபதி அகந்தை எனும் பெயரால் அதிதியாய் வந்த மித்திரனை அவமதித்தார். சுயநலமற்று பொதுநலத்தோடு எதையும் காண இயலாத ஒரு பெண்மணி எவ்வாறு உத்தமி என்று போற்றப்படுவார்? அங்க தேசத்து அரசே, உன்னிடம் உறைந்துள்ள வீரத்தின் அகந்தையில் பவித்திர வேள்வியில் உதித்த ஸ்திரீயை அவற்றல்லால் அவமதித்தார். நினைவில் கொள், உன்னிடம் உறைந்துள்ள வீரத்தையும் அனைத்து ஞானத்தையும் அடியோடு இழப்பாள். உயிர் பிரியும் தருவாயில் தரித்திரனாய் மடிவாள். இது அர்ஜுனனின் சாபம். நீ உனது உயிரை இழக்கும் தருவாயில் தர்மத்தின் ஒரு கணத்தையேனும் வசப்படுத்த பரிதவிப்பாய் கர்ணா. இருப்பினும் நிராசையானது உனது இதயத்தை வியாபிக்கும்.